கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும். அண்ணன் நான் திறந்துட்டாங்களா? இன்னும் திறக்கல. என்ன வேண்டணும்? ஐயோ நானே மறந்துடுறேன். கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும். ஐயோ அண்ணன் நான் திறந்துட்டாங்களா? வாங்கக்கா வாங்க. சாமி மேல கண்ணு இருந்துச்சு இல்லையோ, இந்த சாப்பாடு மேல அதிகமா உங்க கண்ணு இருந்துச்சு, நான் பார்த்துட்டேன். பின்ன இல்லையா தம்பி, சாப்பாடு முக்கியம் பிடிக்குது. அதே கப்பா என்னையா இது, சாப்பாடையே பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. சாப்பாடு முதல்ல பார்க்கும்போது ஒரு அட்ராக்ட் இருக்கணுங்க, அப்பதானே சாப்பிடணும்னு தோணும். இல்லன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ்க்கு படிச்சதே அர்த்தம் இல்லாம போயிருங்க. ஓ இதுக்கெல்லாம் வேற படிப்பு இருக்கா? என்னக்கா எப்படி கேட்டீங்க? ஃபுட் அண்ட் பெவரேஜ்க்கு பிரேயர் காலேஜ்ல டிப்ளமா கோர்ஸ் இருக்குக்கா. ஃபுட் அண்ட் பெவரேஜ் முட படிச்சு சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க, உலகத்துல எந்த கண்ட்ரிக்கு போனாலும் வேலை கிடைக்கும்க்கா. சரி எந்த ஐட்டம் போடணும் சொல்லுங்க. என்னையா எப்படி கேட்டுட்ட? எல்லாத்தையும் அள்ளி போடு, கலந்து விட்டு அடிக்கிறேன். சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க போல. காக்கா இருங்க, சாப்பாடு முக்கியம் பிகிலுன்னு டயலாக் விட்டுட்டு எல்லாத்தையும் அள்ளி போடுன்னு சொல்லிட்டு இப்ப சாப்பிடாம எல்லாத்தையும் குப்பையில போட போறீங்க. இது எல்லாத்தையும் நிறைய போட்டனா அதனால மூஞ்சி அடிச்ச மாதிரி ஆச்சியா? சாப்பாடோட அருமை ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும். இத கூட இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ்க்கு நான் படிக்கிறனால தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாப்பாடு அலங்கரிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்னு. நீங்க என்ன ஈஸியா சாப்பாடு போட்டுட்டு அது மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு, வாயில அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கொட்ட போறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன அந்த கையில ஒரு தட்டு அங்க இனிப்பு பலகாரம் கொடுக்குறாங்களாமே, அதையும் அள்ளி போட்டு சாப்பிடலாம்னு எடுத்துட்டு போறேன். அட கரிப்பான மூஞ்சி.